அங்கே போய் தவறும் அப்போ என்னையும் சாதிச்சு விட்டாங்க. ஏதோ சிறிய காய்ச்சல் போனஞ்சு விட்டுட்டு போயிட்டு கிராம உத்தியோகத்தரன் நண்பனுமாகிய சோமசுந்தரம் விக்னேஸ்வரன் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இது அடித்து கொலை செய்யப்பட்டதுதான் உண்மை என்பதனை பொதுமக்களும் ஏனைய செய்திகளும் எங்களுக்கு புலப்படுகின்றது. ஆனால் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டும் 4 நாட்களுக்கு பிற்பாடுதான் எங்களுக்கு பிரேதம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. நல்லாட்சி அரசாங்கத்திலே இவ்வாறான ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது. 4 நாட்களுக்கு பிறகு ஒரு கிராம உத்தியோகத்தருடைய பிரேதம் எங்களுடைய கைக்கு வருமாக இருந்தால், சாதாரண பொதுமகன் அல்லது ஏனைய உத்தியோகத்தருள் கொலை செய்யப்பட்டிருந்தால் எவ்வாறான நிகழ்வு ஏற்பட்டிருக்கும் என்பது கேள்விக்குறியாகவே அமைகின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் எங்களுக்கு இப்பொழுது தேவைப்படுவது, இதை யார் கொலை செய்தது, கொலை செய்தவர்கள் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவாவாக இருக்கின்றது. சட்டம் தூங்கக்கூடாது. சட்டம் தூங்கினால் இந்த நாடே தூங்கிவிடும். எனவே இவ்வாறான கயவர்களை கைது செய்து சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தி தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதனை எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கம் விழிப்பாக இருக்கின்றது. இது தொடர்பாக எமது அகில இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்க தலைவர் PP வன்னிநாயக் அவர்கள் என்னுடன் அடிக்கடி தொடர்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இது தொடர்பாக அவருக்கு நான் செய்தியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு விசாரணையை துரிதப்படுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் கயவர்களுக்கு என கூறிக்கொண்டிருக்கின்றார். எனவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவ்விடத்திற்கு வந்தாவது பொறுப்பு கூற வேண்டும். எங்களுக்கு சட்டம் தூங்கக்கூடாது. எங்களுடைய அரசு அதிபரிடம் தொடர்பு கொண்ட போது அரசு அதிபர் உடனடியாக நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார். மேலும் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அதிகாரிகளை பணித்திருக்கின்றார். எனவே ஓரிரு தினங்களுக்குள் எங்களுக்கு இந்த கொலையினுடைய சூத்திரதாரிகள் வெளிக்கொணரப்பட வேண்டும். இதுதான் எங்களுடையது. நாங்கள் போராட்டங்களை நடத்தவில்லை, நாங்கள் பதாதைகளை ஏந்தவில்லை. எங்களுடைய உத்தியோகத்திற்கு நடந்ததை எதிர்த்து நாங்கள் ஒரு கருப்பு பட்டி அணிஞ்சு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம். எங்களுடைய அதிகாரிக்கு ஒரு கிராம உத்தியோகத்தருக்கு இவ்வாறான நிகழ்வு நடந்தால் ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு எவ்வாறான நிகழ்வு நடக்கும்? இந்த நிகழ்வு ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு நடக்கக்கூடாது. நடந்ததை அரசாங்கம்
தட்டி கேட்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுத்து நீதியை நிலைநாட்டக்கூடிய அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் எங்களுடைய ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கம் தற்பொழுது நாடு தழுவிய ரீதியாக இந்த கருப்புப்பட்டி போராட்டத்தை செய்வதற்கு முன்னிக்கின்றோம். தற்பொழுது 14 பிரதேச செயலாளர் பிரிவிலும் மட்டக்களப்பு மாவட்ட ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க எங்களுடைய சக உத்தியோகத்தர்கள் கருப்புப்பட்டி அணித்து தங்களுடைய காரியாலயத்திலே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார். நாங்கள் யாருக்கும் எதிரியானவர்கள் அல்ல, எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. எங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன்னிலையில் இந்த கயவர்களை முன்னிறுத்த வேண்டும் என்பதுதான் மட்டக்களப்பு மாவட்ட ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கத்தின் வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. அகில இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்க தலைவருடைய வேண்டுகோளாக இருக்கின்றது என்பதனை இவ்விடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களது கிராம சேவை உத்தியோகத்தர் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை இனம் தெரியாதவரால் காடையர்களால் தாக்கப்பட்டு இறந்ததாக பல்வேறுபட்ட கோணங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்ற போதிலும் எங்களது உத்தியோகத்தர்களும் பொதுமக்களும் இதனை வன்மையாக கண்டிக்கின்றனர். அதேவேளை எல்லோரும் நாங்கள் இன்று புதன்கிழமை எங்களது அலுவலகத்துக்கு முன்னால் எங்களது கிராம சேவை உத்தியோகத்தர் சோமசுந்தர விக்னேஸ்வரன் அவர்கள் இவ்வாறு கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு அவரது உயிரை பறிக்கும் வகையில் காடையர்கள் நடந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களது இந்த அரச உத்தியோகத்தர்களுக்கு இவ்வாறான கொடூரங்கள் இந்த மக்களுக்கு பொதுச்சேவை செய்யும் நாங்கள் இவ்வாறான இன்னல்களுக்கு ஆளாகுவது இனிமேல் இடம்பெறக்கூடாது என்பது எங்களது அபிப்பிராயம். ஆனாலும் எங்களது கிராம சேவை உத்தியோகத்தர் அவர்கள் இவ்வாறு கொடூரமான முறையில் தாக்கப்பட்டதற்காக நாங்கள் இன்று இந்த இடத்திலே கருத்தப்பட்டி அணிந்து எங்களது துக்ககரமான செய்தியினை நாங்கள் தற்போது இந்த இடத்திலே வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு உரிய அதிகாரிகள் இதனோடு சம்பந்தப்பட்ட நீதித்துறையினர் எங்களுக்கு சரியான தகவல்களை நேர்மையான முறையில் வழங்க வேண்டும் என்பதனை கேட்டுக்கொள்கின்றேன். இதிலே ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனைகள் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்பதனை நான் வேண்டிக் கொள்கின்றேன். எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஐக்கிய கிராம உத்தியோக சங்க தலைவர் திரு ஞானஸ்ரீ அவர்கள் சகல பிரதேச இலங்களிலும் உள்ள கிராம சேவை உத்தியோகத்தர்களுக்கும் அரச உத்தியோகத்தர்களுக்கும் இவ்வாறான தகவல்களை தற்போது வழங்கியிருக்கின்றார். இன்று எல்லா பிரதேச இலகங்களிலும் இந்த துக்ககரமான செய்தியினை நாங்கள் உலகுக்கு அறியும் வகையிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இதற்கான சட்ட நடவடிக்கையினை எடுப்பதற்கு பிரதேசங்களாகிய நானும் எங்களது அரசாங்க அதிபரும் மிக முக்கியமாக எல்லா திணைக்களங்களுக்கும் இதனோடு சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு நாங்கள் தொடர்ந்தும் அவர்களுக்கு வலியுறுத்தி வருகின்றோம். ஆகவே இந்த விடயத்தினை இனிமேல் எவராவது செய்யக்கூடாது என்பதனை நான் ஆணித்தரமாக இந்த இடத்திலே கூறி வைக்கிறேன்.